Hi friends, welcome to Akasari Creatives. Friends, இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு bridal blouse வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். வெட்டிங் blouse வந்து கிராண்டா நம்ம எப்படி வர்க் பண்றதுன்னு ஸ்டார்டிங்ல இருந்து உங்களுக்கு நான் வீடியோ போட்டுருக்கேன் friends. இதுல நல்லா கெட்டி வர்க்காவும் நம்ம பண்றோம். ஹேங்கிங்ஸும் நம்ம ரெடி பண்ணி எப்படி போடுறோம்னு பாருங்க. நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நம்ம வந்து கிராண்டான வர்க் வந்து நம்ம எப்படி பண்றோம்ங்கிறது உங்களுக்கு புரியும். நம்ம சேனல் வீடியோஸ்லாம் பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டாயம் லைக் பண்ணுங்கள். எனி டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், நம்ம ப்ளவுஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ப்ளவுஸோட நெக்கை வந்து நான் டார்க்காக மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அதை விட ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி நான் ஸ்டிச் பண்ணுறேன். ஏன்னா மிஷினில் தட்டாமல் இருக்கிறதுக்காண்டி. அது போக நம்ம பாருங்கள், எப்பயுமே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது 4 லைன் ஜரி வந்து நம்ம கொடுத்துருவோம். 4 லைன் ஜரி நம்ம கொடுக்கும்போது மிஷினோட நண்டுக்கால் வந்து நம்மளுக்கு தட்டாது. நம்மளுக்கு அந்த லைன் வந்து நல்லா பட்டையாகவும் தெரியும், நெக்கு வந்து நல்லா எடுத்து காட்டும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 2 லைன் சில்க் த்ரெட் வந்து நம்ம எப்பயுமே கொடுத்துருவோம். சாரீ கலர்னாலும், சாரீ கலர் கான்ட்ராஸ்ட்டாக இருந்தால் சாரீ கலர் கான்ட்ராஸ்ட் கலர் நம்ம கொடுக்கலாம். செல்ஃபாகவே இருந்துச்சுன்னா நம்ம செல்ஃப் கலர்லேயே கொஞ்சம் டார்க் கலர்னு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இது வந்து ரெட் கலர் சாரீ, ரெட் கலர் ப்ளவுஸு. ஸோ அதனால் வந்து நான் அதை விட கொஞ்சம் டார்க்காக மெரூன் கலர் நூல் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். நம்ம இந்த மாதிரி 4 லைன் ஜரி கொடுத்து 2 லைன் சில்க் த்ரெட் நம்ம கொடுக்கும்போது ஒரு 6 லைன் வந்து நம்மளுக்கு வந்துடும். நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு மிஷினோட நண்டுக்காலில் நம்மளுக்கு அடிபடாது. ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு ஒரு சில சமயம் வந்து பீட்ஸ்லாம் டேமேஜ் ஆகும், நம்ம அந்த லைன் கொடுக்கல அப்படின்னா. இப்போ நம்மளுக்கு வந்து இந்த பிரச்சனை வராது, நம்மளுக்கு பீட்ஸ் எதுவுமே டேமேஜ் ஆகாது. இப்போ பாருங்கள், சில்க் த்ரெட் வந்து 2 லைன் கொடுத்து ஜிக்ஜாக் மாதிரி மடக்கி போடுறோம். அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஜிக்ஜாக் மாதிரி போடுறோம். இது வந்து ஒரு பைப்பின் போட்ட லுக் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதுக்கப்புறம் கோல்டன் பீட்ஸ் வந்து நம்ம வைக்கும்போது நெக்கு நல்லா எடுத்து காட்டும். ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம 4 லைன் ஜரியும் 2 லைன் சில்க் த்ரெட்டும் கொடுத்து இந்த மாதிரி மடக்கி போடுறோம். நெக்கை வந்து இன்னும் கொஞ்சம் அழகாக எடுத்து காட்டும். இதுக்கப்புறம் நம்ம பீட்ஸ் வைக்கும்போது அந்த லைன் வந்து நல்லா எடுப்பாக தெரியும். ஸோ நீங்களும் இந்த ட்ரிக்கை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட்டு அதுக்கு பக்கத்தில் ஒரு கோல்டன் சுகர் பீட்ஸ் வந்து நம்ம ஒரு லைன் கொடுக்குறோம். நம்ம கோல்டு சுகர் பீட்ஸ் கொடுக்கும்போது நம்ம போட்ட அந்த சில்க் த்ரெட்டு அழகாக தெரியுது பாருங்கள். சுகர் பீட்ஸு 2 பஞ்ச் பண்ணிக்கோங்க. அதிகமாக பஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சுகர் பீட் லைன் வந்து நெளிவாக தெரியும். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்துருக்கோம். செகண்ட் லைன் வந்து 4 mm பீடுக்கு வந்து கொடுத்துருக்கோம். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம சொல்கிற 6 ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கிடுவீங்க நீங்கள். ஒவ்வொருத்தரும் நம்ம ஒவ்வொரு மாதிரி பழகியிருப்போம். ஸோ அந்த சின்ன சின்ன ட்ரிக்ஸ் உங்களுக்கு தெரியும் போது நீங்கள் வந்து ஒர்க்கை நல்லா நீட்டாக பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், சுகர் பீட் வந்து கொடுக்குறோம். இப்போ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்களா, சில்க் த்ரெட் வந்து நம்ம ஜிக்ஜாக் மாதிரி மடக்கி போட்டதுனால நம்ம அடுத்து கோல்டன் பீட்ஸ் வைக்கும்போது அந்த த்ரெட்டு வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்லா பட்டையாக அழகாக எடுத்து காட்டுது. அதுவும் கோல்டு ஜரிக்கு பக்கத்தில் வரும்போது. இந்த மாதிரி நீங்களும் எல்லா ப்ளவுஸுக்கும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், கோல்டன் திலகம் ஸ்டோன் வந்து நம்ம ஒட்டுறோம். அதுக்கு கம்மு பாருங்கள், ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் ஒரு பீட்ஸை சுற்றி நம்ம ஒரு ஸ்டோனை சுற்றி பீட்ஸ் வச்சா இடிக்காத அளவுக்கு, 2 ஸ்டோனுக்கும் இடிக்காத அளவுக்கு நம்ம கம் வச்சுக்கிறோம். திலகம் ஸ்டோனை இந்த ஷார்ப் பாயிண்ட்டை வந்து உள்நோக்கி வைக்கிற மாதிரி வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி நெக்கை சுற்றி நம்ம ஒட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு 3 லைன் வந்து நம்ம பீட்ஸ் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டோன் ஒட்டுறோம். இது வந்து ரொம்ப ஈஸியான ஒர்க்கு தான். பிகினர்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம் ப்ரைடல் ப்ளவுஸ் வந்து. அதனால் நீங்கள் பயப்படாமல் இந்த டிசைன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி போடலாம். உங்களால் ஈஸியாக போட முடியும். அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வீடியோ காட்டியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. பாருங்கள், 2க்கும் 1/4 இன்ச்சு கேப் இருந்தால் போதும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம அதை சுற்றி நம்ம சுகர் பீட் வந்து கொடுக்குறோம்.
திலகம் ஸ்டோனை சுற்றி சுகர் பீட் வந்து கொடுக்கும்போது சென்டரில் எட்ஜு பாயிண்ட் வந்து நம்மளுக்கு கரெக்டாக எடுத்தால் போதும். ஸோ அதுக்கு வந்து 2 பாசி எக்ஸ்ட்ரா வைங்க அந்த ஷார்ப் பாயிண்ட்டில் முனையில். அப்படி நீங்கள் எக்ஸ்ட்ரா வச்சு முடிச்சிங்க அப்படின்னா அந்த பாயிண்ட் வந்து நம்மளுக்கு நல்லா ஷார்ப்பாக கிடைக்கும். நம்ம ஷார்ப்பாக வைக்கும்போது அந்த ராமக்கல் வந்து நல்லா ராமம் ஷேப்புக்கு வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும். பாருங்கள், ஸ்டோனை சுற்றி நம்ம பீட்ஸ் வச்சுக்கிட்டே வரோம். இப்போ எல்லா ஸ்டோனுக்கும் நம்ம சுற்றி பீட்ஸ் கொடுத்துட்டோம். பாருங்கள், நம்மளுக்கு ஒன்றோட ஒன்று வந்து இடிக்கலை. கரெக்டாக 4 இன்ச் கேப்பில் கொடுத்ததுனால நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. கேப்பு ஒன்று போல் நம்மளுக்கு வந்துடுச்சு. சாரீ கலரும் சேமாக இருக்கிறதுனால நம்ம வந்து கோல்டு ஸ்டோன் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். நீங்கள் கான்ட்ராஸ்ட் கலராக இருந்தால் அந்த கலரில் நம்ம ஸ்டோன் ஒட்டிக்கிறலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், அந்த ஸ்டோனை சுற்றி நம்ம பீட்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த லைனை ஒட்டியே நம்ம சுகர் பீட் வந்து ஒரு லைன் கொடுக்குறோம். நம்மளுக்கு கோடு போட்டு வரைய தேவையில்லை. அந்த ஸ்டோனை அதுக்கு அடுத்தே நம்மளுக்கு லைன் கொடுக்கறதுனால நம்மளுக்கு லைன் வந்து கரெக்டாக வந்துடும். அதை ஒட்டுனாப்லேயே நம்ம லைன் போடுறோம் கேப் இல்லாத அளவுக்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 4 mm பீடு வந்து அதுவும் அதே தான். 4 இன்ச் கேப்புக்கு தள்ளி தள்ளி 4 mm பீடு வந்து நம்ம வைக்கிறோம். நம்ம 4 இன்ச் கேப் நம்ம ஏன் விடுறோம் அப்படின்னா, சுகர் பீட் வந்து இந்த பீட்ஸை சுற்றி நம்ம சுகர் பீட் வந்து கொடுக்கும்போது 2 பாசிக்கும் நடுவில் அந்த 2 பாசி வைக்கிற அளவுக்கு இருக்கணும் இல்லையா. ஒவ்வொரு பாசியும் 4 mm நம்ம சுற்றி வைக்கிற அளவுக்கு நம்ம கேப் இருக்கணும் இல்லையா. ஸோ அதனால் நம்ம 4 இன்ச் கேப் வந்து நம்ம விடுறோம். இந்த மாதிரி நம்ம போட்டிருக்க லைனை ஒட்டியே நம்ம கொடுத்துக்கலாம் கேப் இல்லாமல். நம்ம கேப் கொடுக்காமல் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து எலகண்ட் ஒர்க் வந்து நம்மளுக்கு கேப்பே இல்லாமல் அழகாக தெரியும். இந்த ஒர்க்கு வந்து நம்ம ஃபினிஷ் பண்ண பிறகு பாருங்கள், கேப்பே இல்லாத அளவுக்கு தான் இருக்கும். நம்மளுக்கு நல்ல நெருக்கமாக பட்டையான டிசைனை வந்து நம்மளுக்கு வரும். இப்போ பாருங்கள், 4 mm பீடை சுற்றி நம்ம பாசி தர்றோம். ஹாஃப் சர்க்கிள் மாதிரி ஒரு ஃப்ளவர் மொட்டு மாதிரியும் நம்மளுக்கு தெரியும். இந்த மாதிரி ஒவ்வொரு 4 mm பீடையும் சுற்றி நம்ம சுகர் பீட் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லா பீட்ஸையும் சுற்றி நம்ம சுகர் பீடு கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அந்த 2 பாசிக்குமே இடையில இருக்கிற கேப்புக்கு ஒரு 4 mm பீடும் ஒரு சுகர் பீடும் வச்சு நம்ம அரும்பு மாதிரி வச்சு முடிக்கிறோம். இது பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு சலங்க அரும்பு மாதிரி நம்மளுக்கு தெரியும். இது வந்து டிசைனை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இது வந்து உதவும். நம்ம எந்த ஒரு டிசைன் பண்ணாலும் இந்த மாதிரி நம்ம வைக்கும்போது ஒரு சலங்க அரும்பு வச்ச மாதிரி அந்த டிசைனை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் வந்து நம்மளுக்கு உதவும். பாருங்க, 2 ஸ்டோனுக்கும் இடையில நம்ம ஒரு 3 mm பீடு வந்து கொடுக்குறோம். ஏன்னா 3 mm பீடு வைக்கிற அளவுக்கு தான் அந்த கேப் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு 3 mm பீடு வந்து நம்ம கொடுத்து நாட் போட்டு போகிறோம். நீங்கள் சேம் கலர் த்ரெட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்படியே கூட கிராஸ் பண்ணி கூட நீங்கள் போகலாம், த்ரெட்டு தெரியாத அளவுக்கு. அந்த கேப்லையும் நம்ம வந்து 3 mm வச்சிட்டோம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி சலங்கை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம. இப்போ பாருங்கள், டிசைன் வந்து கம்ப்ளீட் ஆகிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கு. நம்மளுக்கு நல்லா கெட்டி ஒர்க்காக பட்டையாக ஷோல்டர் அளவுக்கு நம்மளுக்கு பாருங்கள், ஷோல்டரே 2 இன்ச்சு தான். நம்மளுக்கு 1.5 இன்ச்சுக்கு இந்த ஒர்க்கு வந்து வந்துச்சு. 2.5 இன்ச்சுக்கு 2.25 இன்ச்சு அளவுக்கு நம்மளுக்கு இந்த ஒர்க்கு வந்துருச்சு. ஷோல்டரை சுற்றி நல்லா அழகாக நெருக்கமாக வந்துருச்சு.
எந்த ஒர்க்குமே நம்ம சொல்கிற அளவு கொடுத்துட்டோம்னா நல்ல கிராண்ட் லுக்கு வந்து நம்மளுக்கு தெரியும். நம்மளுக்கு நார்மலாக சொல்கிற 2.5 இன்ச்சு தான். நம்ம இந்த ஒர்க் 2 இன்ச்சு அளவுக்கு நம்ம பண்ணும்போது நல்லா கெட்டியாக பேக் நெக் முழுக்க நம்மளுக்கு ஒர்க்கு தெரியும். உங்களுக்கு கிராண்ட் லுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சொல்கிற அளவுக்கே நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நல்லா கிராண்ட் லுக்கு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்கள், நம்ம அந்த சலங்கை மாதிரி வச்சுருக்கோம். நெக் டிசைன் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு ஹேங்கிங்ஸ் நம்ம எப்படி பண்ணுறோம் பாருங்கள். கெட்டி ஒர்க்காக ரொம்ப அழகாக வந்திருக்கு பேக் நெக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு ஒர்க் நம்ம பண்ணுறதுனால இந்த ப்ளவுஸை நம்ம வேறு எந்த சேரீக்கும் நம்ம கான்ட்ராஸ்ட்டாக போட்டும் நம்ம மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். மிஸ் மேட்ச் பண்ணி கூட நம்ம கட்டிக்கலாம். பாருங்கள், நான் சொன்ன மாதிரி அந்த த்ரெட்டு வந்து நம்மளுக்கு எடுப்பாக காட்டுது, சில்க் த்ரெட்டு. இப்போ நெக்ஸ்ட்டு ஹேங்கிங் செட் பண்ணுறோம் பாருங்கள். அந்த நெக்கில் உள்ள கேப்பில் ஒரு 4 ஸ்டோன் வந்து ஒட்டுறோம். ஏன்னா ஹேங்கிங்ஸ் வந்து 2 நம்ம செட் பண்ணும்போது நம்மளுக்கு 4 தேவைப்படும் இல்லையா 2 செட்டுக்கு. ஸோ 4 ஸ்டோன் வந்து நான் ஒட்டுறேன், ரெட் கலர் ஸ்டோனு. நம்ம இந்த ஸ்டோன் காயறதுக்குள்ளே நம்ம புட்டாஸ் வச்சுக்கலாம். டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம புட்டாஸ் வச்சுக்கலாம். புட்டா பாருங்கள், ஊடு புள்ளி மாதிரி உடால வைக்கிறேன். ஊடு புள்ளி மாதிரி வைக்கும்போது நம்மளுக்கு ப்ளவுஸ் வந்து நல்லா நெருக்கமாக தெரியும். புட்டாஸ் வந்து பாருங்கள், ஒரு 4 பீட் வச்சு அதை சுற்றி நம்ம சுகர் பீட் தர்றோம். இந்த புட்டாவே நம்மளுக்கு கிராண்டாக தான் இருக்கும். நம்ம இந்த மாதிரி நெருக்கியும் நம்ம புட்டா வச்சுக்கலாம். இப்போ நான் ஓரளவுக்கு வச்சுருக்கேன். நீங்கள் ரொம்ப பக்கத்தில் வச்சிங்க அப்படின்னாலும் ப்ளவுஸ் நல்லா கிராண்ட் லுக்கு கிடைக்கும். நம்ம புட்டாஸ் வச்ச பிறகு பாருங்கள், ப்ளவுஸ் வந்து நல்லா கிராண்டாக தெரியும் நம்மளுக்கு. நம்ம ஹேங்கிங்ஸ் மட்டும் செட் பண்ணுறது வந்து ஹேங்கிங்ஸ் போடுறது வந்து பேக் நெக் வீடியோவாக நான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டாவது ஸ்லீவ் வீடியோ போடும்போது நம்ம ஹேங்கிங்ஸ் எப்படி செட் பண்ணுறோம் ப்ளவுஸில் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸ்லீவும் கிராண்டாக தான் வரும். ஸ்லீவ் வீடியோவும் பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம ஹேங்கிங்ஸு கப்புள்ஸோட நேமும் நம்ம நேம் இன்சியலும் நம்ம போடலாம். நம்ம விருப்பம் தான், நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கிறலாம். பாருங்கள், புட்டாலாம் வச்சு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஹேங்கிங்ஸ் வந்து அந்த ஸ்டோனை சுற்றி பீடு கொடுக்குறோம். நம்ம அந்த திலகம் ஷேப் கிடைக்கணும் அப்படின்னா பாருங்கள், 2 செயின் ஸ்டிச் வந்து எக்ஸ்ட்ரா போட்டு நான் கொண்டு போகிறேன். அப்போ அந்த பாயிண்ட் வந்து நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். அதுக்கு தான் எக்ஸ்ட்ரா நம்ம அந்த செயின் ஸ்டிச் வந்து நம்ம போட்டு கொண்டு போகிறோம். பீட்ஸ் வச்சாலும் ஒரு 2 பீட்ஸ் எக்ஸ்ட்ரா வச்சே நம்ம ஃபினிஷ் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஷார்ப்பு கரெக்டாக கிடைக்கும். பாருங்கள், ஃபஸ்ட்டு சுகர் பீடு கொடுத்தோம். நெக்ஸ்ட் வந்து 4 mm பீடு கொடுத்துருக்கோம். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு சுகர் பீட் கொடுக்கறதுக்கு பாருங்கள், 2 செயின் ஸ்டிச் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். அப்போ நம்மளுக்கு பாயிண்ட் வந்து நல்லா கூர்மையாக போய்கிட்டே இருக்குது பாருங்கள். இப்படி நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த லைன் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா போட்டு வரும்போது நம்மளுக்கு அந்த ராவம் ஷேப் வந்து கரெக்டாக தெரியும். இந்த ஹேங்கிங்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இவங்க வந்து நம்மளுக்கு இன்சியெல்லாம் கேட்கல. ஸோ இந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் வந்து நம்ம போடுறோம். இப்போ நம்ம செக்குடு போடுறோம் அப்படின்னா நம்ம செக்குடும் நம்ம போடலாம் ஹேங்கிங்ஸில். நம்மளுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் ஒரு அட்டையை வெட்டி நம்ம அதை வரைஞ்சிக்கிறலாம். இப்போ இது வந்து ஸ்டோன்லேருந்து நம்ம ஆரம்பிக்கிறதுனால ஸ்டோனை ஒட்டி நம்ம அப்படியே ஆரம்பிச்சுக்கிறோம்.
வேறு எதுவும் ஷேப்புனா நம்மளுக்கு வரைஞ்சி போட்டோம்னா நம்மளுக்கு 4 ஹேங்கிங்ஸுமே கரெக்டாக கிடைக்கும். ஹேங்கிங்ஸ் இன்னும் நல்லா கிராண்டாக வேணும் அப்படின்னா இப்போ நான் 2 லைன் தாரேன். நீங்கள் அதை விட கிராண்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் அதிகமான லைனும் நீங்கள் கொடுத்துக்கலாம். பார்க்க நல்லா லுக்காக தெரியணும்னா செயின் ஸ்டோன் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த கஸ்டமர் வந்து செயின் ஸ்டோன் வேணாம் சொல்லிட்டாங்க. முடியை பிடிச்சி இழுக்குன்னு சொல்லிட்டு செயின் ஸ்டோன் வந்து வேணாம் சொல்லிட்டாங்க. ஸோ நான் அதனால் பீடாக தான் நான் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் செயின் ஸ்டோன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறலாம். செயின் ஸ்டோன் கொடுக்கும்போது நல்லா கிராண்ட் லுக்கு கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள் 4 mm பீட் கொடுக்குறோம். இந்த 4 mm பீடுக்கு அடுத்து நெக்ஸ்ட் ஒரு சுகர் பீட் லைன் வந்து கொடுத்துக்கலாம். இதோட நம்ம வந்து ஹேங்கிங்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த அளவுக்கு போதும். இதை விட கிராண்டாக வேணும்னாலும் இதை விட கிராண்டாகவும் பண்ணலாம். இதே மாதிரி நம்ம 4 ஸ்டோன் ஒட்டினோம் இல்லையா, நம்ம 4க்கும் இதே மாதிரியே நம்ம பண்ணிக்கிடுவோம். இப்போ பாருங்கள், நம்ம 4 ஸ்டோனுக்கும் நம்ம போட்டாச்சு. அவுட்லைன் ஜரி வந்து 2 லைன் நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா கட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு அது வந்து வசதியாக இருக்கும். இப்போ ஹேங்கிங்ஸோடு இந்த பேக் நெக் பாருங்கள், புட்டாஸ் வச்சுருக்கோம். பேக் நெக் ரொம்ப நல்லா கிராண்டாக அழகாக வந்திருக்கு. இது ஈஸியாக சிம்பிளாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பிகினர்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக போடலாம். ஸோ இந்த டிசைனை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி போட்டு பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ரைடல் ப்ளவுஸ் நீங்களும் மேக்கிங் பண்ணலாம். நம்ம ஹேங்கிங்ஸை வெட்டும்போது நம்ம அவுட்லைன் வந்து கம் கொடுத்து நம்ம வெட்டிக்கலாம். கம் கொடுத்து வெட்டினோம் அப்படின்னா நம்மளுக்கு பிசுறு வராது. ஸோ நம்ம கம் போட்டுக்கிடுவோம். இப்போ நம்ம கம் போடுறது வந்து பிசுறு வராமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம கம் போடுறோம். நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இந்த நடுவில் உள்ள பீஸை நம்ம வெட்டினோம் அப்படின்னா, கம் போட்டு வெட்டினோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பிசுறு வராது. ஸோ அதனால் நம்ம ஹேங்கிங்ஸ் எது ரெடி பண்ணாலும் நம்ம வந்து அவுட்லைன் வந்து கம் கொடுத்து நம்ம காய விட்டுக்கலாம். ஹேங்கிங்ஸ் எப்படி செட் பண்ணுறதுன்ட்டு நெக்ஸ்ட் வீடியோ ஸ்லீவ் வீடியோவில் நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பேக் நெக்கு நம்மளுக்கு ரொம்ப அழகாக வந்திருக்கு. கம் ஒட்டி நம்ம காய வச்சுட்டோம். இப்போ நம்ம ஒரு கிராண்டான ப்ரைடல் ப்ளவுஸ் வந்து நம்ம மேக்கிங் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ ஃபுல் வாட்சிங்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய். நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்லீவும் நம்ம கிராண்ட் லுக்கில் தான் நம்ம போட்டிருக்கோம். ஸ்லீவ்லையும் நம்ம இப்படி ஹேங்கிங்ஸ் எப்படி செட் பண்ணுறோன்னு பார்ப்போம். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்.